இந்த உடற்பழக்க போராட்டத்தை நிறைவு செய்து பேச வலியுறுத்தக்கூடிய நம்முடைய சட்டத்துடைய தலைவர் அன்புக்குழு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜ் அவர்களே, போராட்டத்தை தொடராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய புகழ்களை அனைவருக்கும் எனது மாறி வழக்கத்தை தெரிவித்துள்ளேன். முக்கியமான 6 கோரிக்கைகளை வைத்து இன்னும் ஏராளமான பிரச்சனை வைத்து 2 தினங்களாக இந்த தொடர்பாக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏதோ குடியில் நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல இந்த போராட்டம். பல போராட்டங்களை பகுதி வாரியாக நடத்திவிட்டு மாவட்ட வாரியாக நடத்திவிட்டு இன்றைக்கு மாநிலம் தழுவிய போராட்டமாகவும் இந்த போராட்டத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய தோழர்களே, கடந்த காலத்திலே ஆட்சி செய்த அரசு என்பது நம்முடைய கோரிக்கைகளை எப்படி பார்த்திருக்கிறார்கள், எப்படி கோரிக்கைகளுக்கு தீர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், தீர்வுகளை ஏற்பாட்டுடைய விலை இல்லை என்பதை பற்றியெல்லாம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதை அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறோம். தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் இப்படி ஆட்சி மாற்றம் வருவது யாரால் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்ததில்லை. மீண்டும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிதான் அதிகமான கட்சிகளை இணைத்துக் கொண்டு நடத்திய கூட்டணிதான் தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்திலே வருவது எண்ணினார். ஆனால் தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருந்த அதிருப்தி, தொழிலாளர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருந்த அதிருப்தி, அந்த ஆட்சி என்பது தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் என்பது தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியிலே, உழைப்பாளி மக்கள் மத்தியிலே, வாக்காளர் மத்தியிலே இன்றைக்கு எழுந்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 3 மாதங்களாக 3 தினங்களாக தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சில சட்டமன்ற உரைகளையும் சட்டமன்ற நிகழ்வுகளையும் பார்க்கிற நேரத்திலே அந்த தமிழகத்திலே மக்கள் மத்தியிலே இருந்த அதிருப்தி, உழைப்பாளி மக்கள் மத்தியிலே இருந்த அதிருப்தி எண்ணங்கள் எல்லாம் எப்படி ஆட்சி மாற்றத்திற்கு உறுதியாக உறுதியாக இருக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய தோழர்களே, இன்றைக்கு முக்கியமான சில கோரிக்கைகளை வைத்துள்ள போராட்டத்தை 2 தினங்களாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பிசி என்ற பெயர்ல கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் என்ற முறையிலே அந்த ஒப்பந்த முறை என்பது கைவிடப்பட வேண்டும். தொடர்ச்சியாக படிப்படியாக நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும். உழைப்பாளி தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதிவெண் தொகை எல்லாம் வழங்கப்பட வேண்டும். அதை போன்று 10 ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பணிநேரத்திலே மரணமடைந்தால் அப்படிப்பட்ட மரணமடைந்தவருடைய வாரிசுகளுக்கு வேலை என்பது உடனடியாக வழங்கப்பட வேண்டும். பணிகளை எல்லாம் விளக்கப்பட வேண்டும். ஓய்வுகால கடன்களை எல்லாம் அதை காலதாமதம் வழங்க வேண்டும் என்ற பலவிதமான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய தோழர்களே, தமிழகத்திலே இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த அரசாங்கம் என்பது நல்ல சில விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறது, அறிவித்திருக்கிறது. அதையெல்லாம் இடதுசாரி அமைக்கின்ற முறையிலே, வாக்குச்சாவடி முறையிலே, உழைப்பாளி வெண்பொழி இயக்கத்துடைய சொந்தக்காரின் முறையிலே நாம் அதையெல்லாம் நல்லதை வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் உழைப்பாளி மக்களுடைய எதிராக, உழைப்பாளி மக்களுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக அறிவிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் கூட இப்போது அது சரியல்ல என்று சொல்வதற்கு அவர் இயக்கமாக கட்சியாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஒரு பாகமாகத்தான் தமிழகத்திலே சமீபத்திலே பல நல்ல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த அரசாங்கம் சட்டமன்றத்திலே விதிகளை அறிக்கை தாக்கல் செய்கின்ற நேரத்திலே அவர்கள் முக்கியமாக என்ன சொன்னார்கள், நம்முடைய தமிழகத்திலே குறிப்பாக சென்னை மாநகரிலே நாங்கள் 1000 பேருந்துகளை மின்சார பேருந்துகளை இயக்க போகிறோம். அந்த பேருந்துகளை பிசிசி என்ற கான்ட்ராக்ட் முறையிலே, அந்த கான்ட்ராக்ட் முறை என்று சொன்னால் அது முழுவதும் கான்ட்ராக்ட் அல்ல, முழுவதும் அரசாங்கம் அல்ல,
கான்ட்ராக்டரும் அரசாங்கமும் சேர்ந்து நடத்துகின்ற அந்த முறை என்பது தமிழகத்திலே நாங்கள் அமல்படுத்த போவோம் என்று சொன்னார்கள். சென்னை மாநிலத்திலே நடத்த போவோம் என்று சொன்னார்கள். நிதி அறிக்கையிலே அதை நாம் பேசுகின்ற நேரத்திலே அப்படிப்பட்ட இந்த முறை என்பது கான்ட்ராக்ட் முறை என்பது கைவிடப்பட வேண்டும், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க கூடாது என்று நிதிநிலை அறிக்கையிலே பேசுகின்ற நேரத்திலே சட்டமன்றத்திலே அரசுடைய கவனத்துடைய விஷயத்தை நான் உயர்த்தி வருகிறேன் கொடுத்திருக்கிறேன். அதை போன்று இன்றைக்கு பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே தொடர் குறிப்பிடுகிற நேரத்திலே சொன்னார், நாங்கள் 1000 பேருந்துகளை நம்முடைய ECC என்ற முறையிலே கான்ட்ராக்ட் அரசு ஒப்பந்தம் என்ற முறையிலே நம்முடைய தமிழகத்திலே குறிப்பாக சென்னை மாநகரிலே அதை ஓட செய்கின்ற நேரத்திலே ஏகசி என்ற நேரத்திலே அந்த முறையிலே பெண்களுக்காக இன்றைக்கு பயணம் என்பது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பயணம் என்பது அந்த 1000 பேருந்துகளை எப்படி செல்லுபடியாகும், அந்த 1000 பேருந்துகளிலே இருவரும் இணைந்து செய்வதால் அது எந்த வரைக்கு சாத்தியமாகும் நடைமுறையாகும் என்ற விஷயத்தை கூட அவர் கூறவில்லை. நாளை மறுநாள் போக்குவரத்து கழகத்துடைய மானிய கோரிக்கை என்பது நாளை மறுநாள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்ய இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய 6 கோரிக்கைகளை, சில கோரிக்கைகளை ஏற்கனவே வாரிசு வேலை உட்பட சில விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே பல முறை சட்டமன்றத்திலே எழுப்பியிருக்கிறோம். ஆனால் இங்கே வைத்திருக்கக்கூடிய போராட்டத்தில் இங்கே கலந்திருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய 6 கோரிக்கை நிச்சயமாக வருகின்ற நாளை மறுநாள் வருகின்ற போக்குவரத்து மானிய கோரிக்கையை நிச்சயமாக வலியுறுத்துவோம், அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக நிச்சயமாக சட்டமன்றத்திலே உங்களுக்காக வாழ்ந்துவோம், உடல் கொடுப்போம் என்று உருவத்திலே சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த முறையிலே நல்லது என்று வரவேற்போம். குறிப்பாக நம்முடைய பள்ளிக்கல்வி அந்த துறை மீது நடந்த கொண்டுவரக்கூடிய மானிய கோரிக்கை மீது நல்ல விஷயங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக 6000 ஆசிரியரை நியமனம் செய்ய போவதாக இன்றைக்கு நிரந்தரம் பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவரை நிரந்தரம் செய்ய போவதாக ஒரு அறிவிப்பை நல்ல அறிவிப்பு அறிவித்திருக்கிறார்கள், வரவேற்போம். அதை போன்ற ஏற்கனவே மக்கள் நல கண்காணி துறை மூலமாக அங்கே அறிவிக்கப்பட்ட மானிய கோரிக்கை மீது 2500 நேர்ச்சிகளை அவர்கள் செவிலியர்களை நாங்கள் நிரந்தரம் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் அறிவிக்கிற நேரத்திலே நிச்சயமாக நம்முடைய செங்கோல் இயக்கம் அவற்றை எல்லாம் வரவேற்போம். ஆனால் உழைப்பாளி மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு எதிராக மக்களுக்கு விரோதமாக வருகின்ற அந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக சுட்டிக்காட்டுவது மட்டுமல்ல, அதை எதிர்ப்போம், போராடி அதையெல்லாம் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக நிச்சயமாக வெளியே போராடுகின்ற உலகத்திலே சட்டமன்றத்தினை கொண்டு கொடுத்து அதற்காக அதை நிறைவேற்றுவதற்காக நிச்சயமாக முயற்சி செய்வோம். நேரத்திலே கொள்ளிக்கொள்கின்ற நேரத்திலே ஏராளமான விஷயங்களை எல்லாம் தோழர்கள் இங்கே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய போக்குவரத்து கழகம் என்பது அது ஏதோ லாபத்திற்காக ஓட்டக்கூடிய ஒரு அமைப்புள்ள அது ஒரு பொதுத்துறை நிறுவனம், மக்களுக்காக சேவை செய்கின்ற சேவை நிறுவனம். அது ஏதோ லாப கண்ணோட்டத்தோடு லாபத்தை உருவாக்குவதற்காக ஓட்டப்படுகின்ற அந்த அமைப்புள்ள அந்த நிறுவனம் அல்ல நம்முடைய போக்குவரத்து நிறுவனம் என்பது. அது முழுக்க மக்களுக்காக சேவை செய்கின்ற நிறுவனமாக தான் அது இருக்க வேண்டியதை தவிர, ஒரு மக்களுடைய அரசாங்கம் என்று சொன்னால் அது மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு அமைப்பாகத்தான், ஒரு கழகமாகத்தான் இருக்க முடியுமே தவிர, லாப கண்ணோட்டத்தோடு இயங்கினால் அது தொழிலாளர் வர்க்கத்தை நசிக்கின்ற ஒரு அரசாங்கத்தான் இருக்க முடியும். அது முறையை இன்றைக்கு கிராமப்புறத்திலே ஓடுகின்ற, மலையோர பகுதியிலே ஓடுகின்ற ஏராளமான பேருந்துகளை ஒரு புறத்திலே சட்டத்தை கொடுக்கிறார். ஆனால் இன்னொரு புறத்திலே நகர பேருந்து உட்பட பல பேராளமான பேருந்துகள் லாபத்தை ஈட்டுகின்ற இன்றைக்கு பேருந்துகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு புறத்திலே லாபம் நஷ்டம் என்று சொல்லி இன்னொரு புறத்திலே லாபத்தை எல்லாம் கணக்கிடாமல் தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவருடைய ஊதியத்தையும் அதற்கு கொடுக்கக்கூடிய அவருடைய ஓய்வுகால பலன்களையும் இன்றைக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணப்பலன்களை எல்லாம் அதை மறுக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை அனுமதிக்க முடியாது என்று நேரத்திலே சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு
மகளிர் கட்டணமில்லா பயணம் என்பது ஏற்கனவே கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. இந்த சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது அத்தனை பேருந்துகளிலும் அத்தனை மகளிர்களுக்கும் தமிழகம் முழுவதும் பயணம் செய்வதற்காக நாங்கள் இலவச கட்டணத்தை கொடுக்கிறோம் என்று தாவேகா என்பது அன்றைக்கு அறிவித்தது. ஆனால் இன்றைக்கு அத்தனை பேருந்துகளும் தமிழகம் முழுவதும் பயணம் செய்யவில்லை என்று சொன்னாலும் இன்றைக்கு ஊர்வலத்திலே நகருடைய சென்னை மாநகரம் உட்பட மாவட்ட அளவில் ஓடுகின்ற மொத்தமாக ஓடுகின்ற வண்டிகளிலே மகளிர் பயணம் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது பாதி அளவுக்கு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கோரிக்கை. அதை நிறைவேற்கிற நேரத்திலே அவருடைய கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாம் கேட்டுக் கொள்கின்றோம். என்னுடைய குணத்திலே இன்றைக்கு நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் என்பது இணைப்பை சரிகட்டுவதற்காக குறிப்பாக சொன்னது போன்று மலைப்பகுதியிலே கிராமப்புறங்களே ஓடுகின்ற பேருந்துகள் வருகின்ற இணைப்பை சரிகட்டுவதற்காக 2022ஆம் ஆண்டு அது ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டு குழுவிலே ஆண்டுதோறும் சுமார் 6000 கோடி ரூபாயை இழப்பை சரிகட்டுவதற்காக கொடுக்க வேண்டும் என்று கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டது மட்டுமல்ல 2500 கோடி ரூபாயை மட்டும்தான் 2600 கோடி ரூபாயை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு 6000 கோடி ரூபாய் வரை கொடுக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஏராளமான பேருந்துகளை இலவச பயணம் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த தொகை என்பது போதுமாக இல்லை. நாளை மறுநாள் நடைபெறுகின்ற போக்குவரத்து மானிய கோரிக்கையிலே எவ்வளவு நிதி என்பது ஒதுக்குகிறார்கள். உழைப்பாளி மக்களுடைய அந்த பணப்பலன் உட்பட நம்முடைய கோரிக்கைகள் என்பது எந்த அளவுக்கு அவர்கள் நிறைவேற்றப் போகிறார்கள், மானிய கோரிக்கையை அறிவிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் நம்முடைய போராட்டங்களை மேலும் வலுவாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த முறையில்தான் இன்றைக்கு நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக வங்கியிலே வட்டிக்காக கடமையெடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய அமைப்பு கிடைக்க வேண்டிய உழைப்பாளி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய 15000 கோடி ரூபாயை கழக நிர்வாகங்களால் செலவு செய்யப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய இன்றைக்கு பலன்கள் என்பது கிடைக்காமல் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய கஷ்டத்திலே நாம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அரசாங்கம் என்பது நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை அதே போன்று நம்மை ஓய்வு வருகின்ற காலத்திலே கிடைக்க வேண்டிய அந்த நிலையத்தொகை உட்பட அனைத்தையும் கிடைக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் கேட்டுக்கொள்கின்ற நேரத்திலே நமக்கு இன்றைக்கு குறிப்பாக தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகையை கிடைக்கின்ற நேரத்திலே 33000 பேருந்துகள் தமிழகம் கொண்டு வேண்டும். ஆனால் அரசாங்கம் சொல்லக்கூடிய கிழக்கின் அடிப்படையிலே மொத்தமாக இதுகாலும் 20500 பேருந்துகள் மட்டும்தான் தமிழகம் முழுவதும் இயக்கப்படுகிறது. அதிலே ஏராளமான காகிதங்கள் இன்றைக்கு நிரப்பப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காகிதங்களை நிரப்ப வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்தை சார்ந்தது. ஒரு இடத்திலே அதிகமான பேருந்துகளை இன்னும் இயக்க வேண்டிய தேவை என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான ஊழியர்களை இன்றைக்கு ஓட்டுநர் நடத்துகளை நியமனம் செய்ய வேண்டிய தேவை என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிரப்பப்பட வேண்டிய காலியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துவது மட்டுமல்ல, ஊழியர்களை உடனடியாக நிரப்ப வேண்டிய தேவை என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முறையிலே நிரப்பப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய மின்சார பேருந்துகள் காலத்துடைய கட்டாயத்தை பொறுத்து நம்முடைய காலத்துடைய நிலையை கணக்கில் கொண்டு மின்சார பேருந்துகள் உட்பட அந்த பேருந்துகளை இயக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முறையிலே தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு 1000 பேருந்து என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போன்று தனியாரும் அரசாங்கமும் சேர்ந்து இணைந்து அந்த டிசிசி என்று சொல்லுகின்ற அந்த கூட்டு நடவடிக்கையை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நம்முடைய தமிழகத்திலே படித்து முடித்துவிட்டு பல்கலைக்கழக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அதை ஏதோ வெளிமாநிலங்களில் இருந்து ஆட்களை கொண்டு தமிழகத்திலே நியமனம் செய்கிறோம். அதே போன்று தனியாருக்கு குறைப்பட்ட முறையை நாம் ஒருபோது அறிவிக்க மாட்டோம். ஏற்கனவே தமிழகத்திலே மாநகராட்சியிலே நம்முடைய துப்புரவு தூய்மை பணியாளர்களை
அவர்கள் பொறுமை பணியாளர்களை அவர் அவுட்சோர்ஸ் முறையிலே அறிவித்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய கட்டணத்தை இறக்கியது. அவருடைய விளைவாக தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நிறுத்தி வைக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்திலே குரல் கொடுத்திருக்கிறோம். எனவே தனியார் மையங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதே போன்று தற்காலிக பணியாளர்களை அத்தனை பேரையும் நிரந்தர பணியாளர்களாக அவர்களை ஆக்க வேண்டும், நியமனம் செய்யப்பட வேண்டும். அதே போன்று அவர்கள் கிடைக்க வேண்டிய பலன்கள் அனைத்தையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம், குரல் கொடுத்திருக்கிறோம். நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய மானிய கோரிக்கைகளே நிச்சயமாக இந்த கோரிக்கைகளிலிருந்து அழுத்தம் கொடுத்து அரசாங்கத்தை வெப்பத்துக்கு நிச்சயமாக அதை சட்டமன்றத்திலே கொண்டு வருவோம் என்று சொல்லுகிற நேரத்தில் இன்னைக்கு தமிழகத்திலே ஏராளமான காலாவதியான டோல்கேட்டுகள் 30க்கும் மேற்பட்ட டோல்கேட்டுகள் என்பது தமிழகத்திலே இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த டோல்கேட்டுகளை எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக மூடப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும் என்று ஏற்கனவே சட்டமன்றத்திலே நானே பேசியிருக்கிறேன். எனவே காலாவதியான அந்த டோல்கேட்டுகளை நீங்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அதே போன்று டோல்கேட்டுகளை அதிகப்படியாக வசூலிக்கப்படுகின்ற கட்டணங்களுக்கு ஒரு முறைய கட்டணம் என்பது தமிழக அரசாங்கம் என்பது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். அந்த முறையிலே இங்கே 2 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் நிச்சயமாக பல ஆண்டுகளாக நடத்திக் கொண்டிருக்கிற போராட்டத்துடைய ஒரு இறுதி கட்டமாகத்தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு ஆட்சி மன்றத்துடைய அந்த பயனாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் நிச்சயமாக உடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய போராட்டம் வலுவான போராட்டமாக இந்த அரசுக்கு நிர்பந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக நிச்சயமாக மாற்றுவோம். நிச்சயமாக இந்த அரசு என்பது அடிபடிய வைப்போம் என்று சொல்லி இங்கே கலந்து கொண்ட அத்தனை தோழர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பிலே மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அனைவருக்கு நன்றி. வணக்கம்.